சங்க காலத்தை தொடர்ந்து வந்த சங்கமறிவிய காலத்து மக்கள் நீதி நெறியிலிருந்து தவறி நடந்தமையால் அக்காலத்தில் பல நீதி நூல்கள் தோற்றம் பெற்றன. அந்த வகையிலே வள்ளுவ பெருந்தகையினால் திருக்குறள் இயற்றப்பட்டது. இந்த திருக்குறளில் பேதமை என்னும் அதிகாரத்தில் அறிவிலியின் தன்மைகளை எடுத்துரைத்துள்ளார். அந்த வகையில் பேதமை என்றால் என்ன என்பதை முதலில் வரவிலக்கணப்படுத்துகின்றார். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். 4ஆம் நூற்றாண்டிலே ஏதம் ஊதியம் என்ற சொற்களின் பொருளை நோக்கும் போது ஏதம் என்பது குற்றம் அல்லது தீமையையும் ஊதியம் என்பது நன்மையையும் குறித்து நிற்கின்றது. அந்த வகையில் பொதுவாக அறிவுடையவர்கள் தமக்கு நன்மையானவற்றை வைத்துக்கொண்டு தீமையானவற்றை அகற்றி விடுவார்கள். ஆனால் பேதை ஒருவனோ தனக்கு தீமை தருபவற்றை தன்னோடு வைத்துக்கொண்டு தனக்கு நன்மை தருபவற்றை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி விடுவான். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு தனக்கு தீமையானவற்றை தன்னோடு வைத்துக்கொண்டு ஊதியம் போகவிடல், தனக்கு நன்மை தருவனவற்றை கைவிடுதல் ஆகும். 2வது குறளிலே பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் என்று குறிப்பிடுகின்றார். முட்டாள்தனத்தினுள்ளேயே மிக முட்டாள்தனம் எதுவென்றால் நனி பேதையின் இயல்பு எதுவென்றால் கையல்ல தன்கண் காதன்மை கொளல். கையல்ல தனக்கு பொருந்தாத ஒழுக்கத்தில், தனது குடிப்பெருமைக்கு பொருத்தமற்ற ஒழுக்கத்தில் காதன்மை கொளல் விருப்பம் கொள்ளுதல் ஆகும். ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு குடும்பத்திலே அங்கு வாழ்கின்ற ஒரு ஆடவன் ஒழுக்கம் தவறுதல் தன் குடும்பத்திற்கு பொருத்தமற்றது என்று தெரிந்து அவன் தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுதலை குறிக்கும். பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கண் செயல். கையல்ல தன்கண் தன்னுடைய குடிப்பெருமைக்கு பொருந்தாத ஒழுக்கத்தின் மீது காதன்மை கொள்ளலாகும், ஆசைப்படுதலாகும். இந்த பேதையின் தொழில்களாக நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் என்று 3வது குறளிலே குறிப்பிடுகின்றார். பேதை ஒருவன் நாண வேண்டியவற்றுக்கு குற்றம் கண்டு கூசாமல் இருப்பான். நாடாமை நல்லவற்றை நாடாது இருப்பான். நாரின்மை இரக்கமற்றவனாக காணப்படுவான். யாதொன்றும் பேணாமை பேணி காக்க வேண்டிய நல்ல விடயங்களை பேணி காக்காமல் இருப்பான். இதுவே பேதையின் தொழில் என்று 3வது குறட்பாவிலே குறிப்பிடுகின்றார். நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். 4வது குறளிலே ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையர் இல் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு பேதை ஓதி உணர்ந்தும் கற்க வேண்டிய விடயங்களை கற்று பிறர்க்கு உரைத்தும் தான் கற்ற விடயங்களை பிறர்க்கு அறிவுரையாக கூறிய பின்னர் தான் அடங்கா, தான் அதன்படி நடக்காது காணப்படுவர். இவரே பேதையுள் மிகச்சிறந்த பேதையாக காணப்படுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பொய் சொல்லக்கூடாது என்பதை நூல்களில் கற்றிருப்பர். பிறரிடம் பொய் கூற வேண்டாம் என்று அறிவுரை கூறியிருப்பர். ஆனால் தான் அப்பொய்யினை கூறுவர். இதுவே பேதையின் இயல்பாகும். 5வது குறளிலே ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு புத்திசாலி 7 பிறவிகளில் அனுபவிக்கின்ற வேதனையை ஒரு முட்டாள் ஒரே பிறவியில் அனுபவித்து விடுவார். ஒருமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் 7 பிறவிகளிலும் தான் புக்கு அழுந்தும் அலறு. ஒருவன் அனுபவிக்கின்ற நரக வேதனையை பேதையானவன் ஒரே பிறவியில் அனுபவித்து விடுவான் என்று பேதையை இழிவுபடுத்துகின்றார். இத்தகைய பேதை ஒரு செயலை செய்ய இறங்கினால் அதன் விளைவை பற்றி 6வது குறளிலே குறிப்பிடுகின்றார். பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேல் கொளின். கையறியா பேதை ஒரு செயலை செய்வதற்கான வழிவகையை தெரியாத பேதையொருவன் செயலை செய்ய முற்பட்டால் பொய்படும், அது பிழைத்து போய்விடும். அல்லது கையிலே
விலங்கு பூண்டு குற்றச் செயல் புரிந்தவராக கருதி சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும். கையறியா பேதை வினைமேல் கொளின் பொய்படும் ஒன்றோ புனை பூணும் என்று குறிப்பிடுகின்றார். பேதையிடம் பெரும் செல்வம் வந்து சேர்ந்தால் அதன் நிலை பற்றி 7ஆம் 8ஆம் குறளிலே குறிப்பிடுகின்றார். ஏதிலர் ஆர தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றக்கடை. பேதையிடம் பெரும் செல்வம் வந்து சேர்ந்தால் அவனோடு இருப்பவர்கள் பசியினால் வாட அந்நியர்கள் அவனுடைய செல்வத்தை அனுபவிப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஏதிலர் ஆர அவனோடு தொடர்பற்றவர்கள் அவனுடைய செல்வத்தை அனுபவிக்க தமர் பசிப்பர் அவனுடைய நெருங்கிய உறவினர்களும் வீட்டில் இருப்பவர்களும் பசியினால் வாடுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறே மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறேன். பேதைதன் கையொன்று உடைமை பெறேன். ஒரு முட்டாளிடம் பெரும் செல்வம் வந்து சேர்ந்தால் மையல் ஒருவன் கழித்தற்றால், மையல் பித்து பிடித்த ஒருவன் மேலும் மது அருந்தி மயங்கியதைப் போல செயற்படுவான் என்று குறிப்பிடுகின்றார். 9வது குறளிலே பேதையை மிகவும் இழிவுபடுத்துகின்றார். பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். எப்பவும் பேதையோடு நட்பு கொள்வது மிகவும் சிறந்தது. பெரிது இனிது பேதையார் கேண்மை. ஏனெனில் பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். நாம் அறிவுடையவரோடு பழகினால் பிரிகின்ற போது பெரும் துயரம் ஏற்படும். ஆனால் முட்டாளோடு பழகிய பின்னர் பிரிவு ஏற்பட்டால் அது பீழை தருவது ஒன்று இல். பீழை என்பது துன்பம், பெரும் துயரத்தை தராது என்று பேதையை இழிவுபடுத்துகின்றார். இறுதியாக அறிஞர் கூடிய கூட்டத்துள் பேதை ஒருவன் புகும்போது அதன் இழிவு நிலையை அழகாக உவமை அணி மூலம் எடுத்து காட்டுகின்றார். களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். களாக்கால் கழுவாத அசுத்தமான காலை தூய்மையான படுக்கையில் வைத்ததை போன்றதாகும். சான்றோர் குழாத்து பேதை புகழ். அறிஞர் கூடிய கூட்டத்தில் பேதை ஒருவன் நுழைதலானது களாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் அசுத்தமான காலை தூய்மையான படுக்கையில் வைத்ததை போன்றதாகும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பேதையை அவன் இயல்பையும் அவன் இழிவுகளையும் எடுத்து கூறுகின்ற வள்ளுவர் நாம் பேதையாக இருக்காது பல நூல்களையும் கற்று அறிஞனாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நன்றி.